இந்தியா முழுவதும் நம்முடைய மகளிருக்கு ட்ரெயின்ல இலவசமா போலான்னு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறதுக்கு மனசு இருக்கா? இந்த அண்ணாமலை இங்க இவ்வளவு சவலாறு நீ போய் அதை போய் கேட்கணும்ல. எவ்வளவு புயல் வெள்ளம் மழை வந்தது, கடலூர்ல வந்துச்சு, தானே புயல் வந்துச்சு, தூத்துக்குடி திருநெல்வேலியெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, கடலூர் விழுப்புரம் சென்னை புயல், இத்தனை புயல் அடிச்சு தமிழ்நாட்டிலே தம்சம் பண்ணிச்சு. மத்திய அரசுல இருந்து ₹1 நிவாரணம் கொடுத்தாங்களா? அப்ப இந்த அண்ணாமலை போய் சவுக்கில் அடிச்சிருக்கலாம்ல. எதுக்கு நீ சவுக்கில் அடிக்கிற? நீ மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு, பெண்களை எப்படி சித்திரவதைப்படுத்தாங்க, அந்த வீடியோலாம் வந்துச்சு. ஏன் அதை கண்டிச்சு இந்த அண்ணாமலை சவுக்கில் அடிச்சிருக்கலாமே? எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பொள்ளாச்சியில் என்ன பண்ணாங்க? பெண்கள் கதறின வீடியோலாம் வந்துச்சு. அப்ப எடப்பாடி பழனிசாமியும் இந்த அண்ணாமலையும் எங்க போனாங்க? இன்னொருத்தன் வாய்ஸோடால் வேற இருக்கான், அவன் யார்? சீமான். அவன் என்ன பண்ணான்? விஜயலட்சுமிங்கிற ஒரு பெண்ணு எப்படி கதறினாங்கன்னு எல்லோருக்கும் தெரியும். அப்பெல்லாம் இல்லாத பிரச்சனைய இப்ப வேண்டுமென்றே அந்த அண்ணா பல்கலைக்கழகம் என்பது இப்ப சேலம் அரசு கலைக்கல்லூரி நம்ம தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் என்பது அது மத்திய அரசின் கட்டுப்பாட்டிலும் அதற்கு வேந்தராக தமிழக கவர்னரும் இருக்கிறார். அவர்தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். வேண்டுமென்றே அரசை குறை கூறி அந்த எஃப்ஐஆரை நாமளா வெளியிட்டோம். யார் வெளியிட்டது? மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய தொலை தொடர்பு துறை இங்க இருக்கக்கூடிய இந்த எல் முருகன் இருக்காரு, அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த தகவல் ஒளிபரப்புத்துறை தான் அந்த எஃப்ஐஆரை பதிவு செய்து அதை எல்லோருக்கும் வெளியிட்டது. அதையும் தனியா பிரஸ் நோட் போட்டு இந்த அண்ணாமலை உத்தமர் காந்தி மாதிரி அது ஒரு தனியா பிரஸ் நோட் போட்டு இதையே போட்டு எடுக்கிறான்பா. இதை போட்டலாம் உனக்கு டிவியில் யூடியூப் சேனலில் ரத்து பண்ணிடுவேன். 20 நாளாக பார்த்தா செய்தியை இதைத்தான் போடுறான், வேற எந்த செய்தியுமே போட மாட்டேங்கிறான். இதை போட்டால் உன்னை டிவி நடத்தலாம், இல்லை டிவி லைசன்ஸை ரத்து பண்ணி விடுவாங்கிறான். இவன் என்ன பரம யோகியனா? இவனுடைய மச்சான் திருப்பூரில் சிவகுமார் செங்கல் சூழல குவாரி நடத்தி 300 கோடி ரூபாய்க்கு மேலே குவாரி நடத்துறாரு. உனக்கு எங்கிருந்து அங்கே பணம் வந்துச்சு? அதையே ஐடி ரெய்டு விட்டு 10 கோடி ரூபாய் ரொக்கமா பறிமுதல் செய்தாங்க. இவ்வளவு கரப்படைஞ்ச அண்ணாமலை இன்றைக்கு நம்மளை வசைப்பாடி கொண்டு இருக்கிறார். அப்படி அது மட்டுமா? இன்னைக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி இவர் என்ன உத்தமரா? இவர் அமைச்சர்கள் மேலாம் என்னென்ன வழக்கு இருந்துச்சு? இவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு தலைமை தங்குறியே, நீ முதல்ல எம்ஜிஆரை பார்த்ததுண்டா? எம்ஜிஆர் நீ ஒன்னா இருக்கிற புகைப்படம் காட்ட தயாரா? நீ எல்லாம் எதுக்கு இந்த கட்சி ஏதோ சசிகலா வழியில குறுக்கு வழியில வந்து நீ பதவியை பிடிச்சுக்கிட்டு இன்றைக்கு தாறுமாறாக பேசிக் கொண்டிருக்கிறாய் எடப்பாடி பழனிசாமி. நீ சேலத்திலே நடமாட முடியாது, ஒழுங்கா இருந்துக்கா. என்ன பேசிட்டு இருக்கிற நீ? தளபதி பத்தும் துணை முதல்வரை பத்தியும் பேசினா சேலம் மாவட்டம் வன்னியர் பூமி. என்ன பேசிட்டு இருக்கிற? வன்னியருக்கு நீ ஏதோ இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தியா? நீ ஆட்சியில் இருக்கும்போதே வன்னியர் இடஒதுக்கீடு வாங்கி நீ கொடுத்திருந்தா நல்லவன். ஆட்சி போற கடைசி நாள் திருட்டுத்தனமா நீ சட்டசபையில் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு போயிட்டா. ஏன் நீ இவ்வளவு சவுடால் பேசுறிய? வன்னியருக்கு பண்றேன்னு. வன்னியருக்கு சேலத்தில் முதல்ல நீ மாவட்ட செயலாளர் யாரை போட்டு வச்சிருக்கிற? இளங்கோ. அவன் சமூகத்தில் இந்த மாவட்டத்தில் ஒரு 10,000 பேர் கூட இல்லை. ஏன் வன்னியர்ல நீ மாவட்ட செயலாளர் முதல்ல போடியா? அதுக்கெல்லாம் துப்பு இல்லை உனக்கு. நீ பத்தி வன்னியரை பத்தி இடஒதுக்கீடை பத்தியும் வன்னியர்களை தூண்டி விடுற வேலையும் வச்சு கூடாது. நீ உண்மையான வன்னியருக்கு